அவிநாசி 3.37 லட்சம் மக்கள் வாழும் ஒரு நகரம். இது திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய தமிழ்நாட்டின் 3 முக்கிய ஜவுளி மற்றும் தொழில் மையங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை 544 அமைந்துள்ளது. ஒரு ரயில் பாதை ஏற்கனவே நகரின் எல்லைக்கு அருகில் செல்கிறது. இருப்பினும் அவிநாசியில் ரயில் நிலையம் இல்லை. பல தசாப்தங்களாக மக்கள் 5.4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளிப்பாளையம் ரயில் நிலையத்தில் நிறுத்தத்தை நம்பி இருக்கின்றனர். அல்லது எந்த ஒரு ரயில் பயணத்திற்கும் 12 கிலோமீட்டர் தூரம் திருப்பூர் செல்ல வேண்டியுள்ளது. ரயில் சரக்கு போக்குவரத்து வசதி இல்லாததால் ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் பொருட்களை லாரிகள் மூலம் சாலை வழியாகவே அனுப்புகின்றனர். திருப்பூரின் பின்னலாடை நிறுவனங்களுக்கு வேலை செல்லும் தொழிலாளர்கள் பேருந்திற்கு வரிசையில் பல மணி நேரம் செலவிடுகின்றனர். தெற்கு நோக்கி பயணம் செய்யும் மாணவர்கள், நோயாளிகள் மற்றும் குடும்பங்களுக்கு தங்கள் சொந்த ஊரிலிருந்து நேரடி ரயில் வசதி இல்லை. இதற்கு முன்னிருந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு ரயில் நிலையத்தை அமைப்பதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் யாரும் அதை நிறைவேற்றவில்லை. ஏனென்றால் ரயில்வே என்பது முற்றிலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை. எவ்வளவு சக்தி வாய்ந்த மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் புதிய ரயில் நிலையத்திற்கு அனுமதி வழங்க முடியாது. ரயில்வே அமைச்சகத்துடன் நேரடி தொடர்பு உள்ள ஒருவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். எல் முருகன் ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவிநாசி ரயில் நிலைய கோரிக்கையை மத்திய அரசிடம் உறுதியாக கொண்டு செல்வதாக அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த தொகுதிக்கு முதன்முறையாக இந்த முடிவை எடுக்கும் இடத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு வேட்பாளர் கிடைத்துள்ளார். அவிநாசி ரயில் நிலையம் என்பது இனி ஒரு கனவு அல்ல, அது அதிகாரத்தின் பலம் கொண்ட ஒரு வாக்குறுதி. இந்த சூழலில் அவிநாசி மக்களுக்கு இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக கேட்டு வந்த அடிப்படை வசதி இப்போது நிஜமாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஒரு ரயில் நிலையம் வந்தால் தொழில் வளர்ச்சி வேகமாகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பயணம் எளிதாகும், தினசரி சிரமங்கள் குறைந்து அவிநாசியின் பொருளாதாரமும் சமூக முன்னேற்றமும் புதிய பாதையில் செல்லும். இந்த வாக்குறுதி நிறைவேறினால் அது ஒரு சாதாரண திட்டம் அல்ல, அவிநாசியின் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக அமையும்.